தோழரானவருக்கும் வணக்கம். சாதி உடைப்பு கலை திருவிழா பகுஜன் திராவிட கட்சியின் சார்பாக அன்புக்குரிய தோழர் ஜீவன் சிங் அவர்கள் தலைமையில் இங்கு எனக்கு முன்பு கருத்துக்களை பதிவு செய்த முன்னாள் துணைவேந்தர் ஐயா ஜவஹர் நேசன், திராவிட விடுதலைக் கழக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பால் பிரபாகரன், மூத்த பத்திரிகையாளர் ரபிக் அகமது, தோழர் லெனின் கென்னடி, தோழர் கதிரவன், தோழர் பசுமன் பாண்டியன் மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சாதி உடைப்பு திருவிழா அது சாதி ஒழிப்பு திருவிழா தான். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீக்கிய மத தலைவர் குரு கோவிந்த் சிங் அவர்கள் சாதி உடைப்புன்றது மிகப்பெரிய ஒரு பார்ப்பனத்துக்கு எதிராக செய்த வேலையை இன்று இந்தியாவின் தென்கோடியில் அன்பு அண்ணன் ஜீவன் சிங் ஏற்பாட்டில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர், நான் பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் சாகும்பொழுது ஒரு இந்தா சாக மாட்டேன் என்று சொல்லி புத்த மதத்துக்கு மாறினார். அதுபோல அதே செய்தியை இந்த இந்து பார்ப்பனிய மனுதர்ம சாதி அடுக்கு நிலையிலிருந்து ஒழித்து தள்ள இங்குள்ள தோழர் அனைவரும் சீக்கிய மதத்தை நாடியிருப்பார்கள். அதுவே புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக இருக்கின்றது. அன்பார்ந்த தோழர்களே, நாம் சாதி உடைக்கும் இருப்பதோடு சமூக நீதியை இங்கே காக்க வேண்டும். சாதி கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு பழமையான விஷயம். நம் அனைவருக்கும் எந்த விதமான நிலம் உலங்களோ எந்த விதமான சொத்து சுகங்களோ இல்லை. உடல் மட்டும்தான் இருக்குது, உயிர் மட்டும்தான் இருக்குது. அதுதான் ஆயுதமாக இருக்குது. அதற்காக நம் கல்வி தான் நமக்கு மிகப்பெரிய தூண். நாம் படித்தாதான். இங்கு ஐயா ஜீவன் சிங் சொல்கிறப்ப சொன்னாங்க, முட்டாள்கள் தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க. முட்டாளை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஏன்னா முட்டாள் தான் இருக்க முடியும். இங்கே ஒரு வடநாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏ ஒரு கோயிலுக்கு நினைச்சாலும் கோயிலை சுத்தப்படுத்தினா பாஜகக்காரன். அவனோட தத்துவம் எப்படி இருக்கும்? இந்தியா நாட்டோட உள்துறை அமைச்சர் நேராக குருமூர்த்தியை பார்க்குறான். குருமூர்த்திக்கு என்ன இருக்குது? இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியுது. இங்கே யார் தலைமை பண்புலையும் தலைமைத்துவமான அந்த அதிகாரத்தை யார் கையில் இருக்காங்கன்றது. இதற்கு எதிராக இங்கே சமூக நீதிக்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது தோழர்களே. இங்கு அவன் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை 3, 5, 8 வகுப்புகளில் பொதுத் தேர்வுன்றான். 3ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு படிக்கிற நம்மளோட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட பிள்ளைகள் தோல்வி அடைவாங்க. தோல்வி அடைஞ்சவொடனே உன்னோட தொழிலுக்கு தொழில் பழகுவாங்க. ஐயா ஜவஹர் நேசன் சொன்னாங்க, இன்னும் 20 ஆண்டுகளில் இதே திட்டம் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 50% மேல் குலத்தொழிலே செய்வாங்கன்ற அந்த வேலையை தான் அவன் செய்கிறான். அண்ணன் பால் பிரபாகரன் சொன்னாங்க, இந்த வாங்க சரி நான் வாங்கிக்கிறேன், 5 லட்சம் வாங்கிக்கிறேன், லோனை குடிஞ்சிடப்ப இந்த தொழிலுக்கு நவீன தொழில்நுட்பம் கொண்டு வரக்கூடாதுன்றான். அப்போ இந்த சிஸ்டத்தை, இந்து மனு தர்ம சிஸ்டத்தை அவன் நிறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறான். அதற்கு எதிராக நாம் அனைவரும் தொடர்ச்சியாக போராட வேண்டிய தேவை இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் முழுமையாக இந்தியா முழுவதும் எடுத்து செல்ல அண்ணன் ஜீவன் சிங் போன்ற தோழர்கள் இருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அவர்கள் தேவை என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொண்டு, காலம் இல்லாத சூழல் தான் என் உரையை முடித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம்.